வேண்டாதவர்கிட்ட குற்றம் மட்டுமே பார்க்குறோம். ஆழ்வார் சொல்றார், மனத்திலோர் தூய்மை இல்லை. கூட பிறந்தவா, அண்ணா தம்பி, அப்பா அம்மா எல்லார்கிட்டையும் கபட நாடகம் ஆடுறோம் இல்லையா? குழந்தைகள் அப்பா அம்மா பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு அழகாக கல்யாணம் எல்லாம் ஏற்பாடும் பண்ணுவோம். அப்புறம் ரகசியமாக சில குழந்தைகள் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய்டுறது. அப்போ என்ன தூய்மை மனசில் இருந்திருக்கு? அப்பா அம்மா பற்றி கவலை இல்லை, குல கௌரவத்தை பற்றி கவலை இல்லை, அவங்க கூட ஓடி போனால் போதும், அவன் தான் பெரிய ரக்ஷகன்னு ஓடுறதுகளே. அப்போ இவ்வளவு நாள் அப்பா அம்மா கிட்ட பழகினது எல்லாம் நடிப்பு தானே, ஏமாத்து தானே, அசிங்கம் தானே, கேவலம் தானே. அது மாதிரி நிறைய பேர்கிட்ட நிறைய சொல்கிறோம், மனத்திலோர் தூய்மை இல்லை. ஆழ்வார் லிஸ்ட்டு போடுற, என்கிட்ட ஒரு தூய்மை இல்லைப்பா, என்கிட்ட நல்லது இல்லைன்றது கூட நீ ஒரு குணமாக எடுத்துட்டு வா, கெடுதல் நிறைய இருக்குது. மனத்திலோர் தூய்மை இல்லை. சமயத்தை சொல்லுவோம், யாரோ ஒருத்தர் திட்டின்னு இருப்போம், நன்னா ஐயோ பாலை பார்த்தாலே பத்திண்டு வருதுன்னு வந்து நிற்பா, 100 ஆயுசு உங்களை இப்போ தான் நினச்சேன்னு. என்ன அநியாயம், நினச்சாலே பத்திண்டு வரது, பார்க்காம இருந்தால் தேவலேன்னு. அவள் வந்துட்டான் 100 ஆயுசு. எதுக்கு நான் அவகிட்ட திட்டு வாங்குறதுக்கா? இருக்கிற திட்டு போதாத 100 ஆயுசு உங்களுக்கு நம்ம திட்டுறதுக்கா? எல்லாம் மனத்தில் ஒரு தூய்மை இல்லை, வாயில் ஓர் இன்சொல் இல்லை. அட்லீஸ்ட் மனசு தான் சரியில்லை, பொய்யாவது நல்ல வார்த்தைகள் பேசலாமே. இந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ்லாம் சரிப்பா, வெல்கம் சார், குட் மார்னிங் சார், ப்ளீஸ் சார், வி ஆர் வெரி ஹாப்பி சார் எல்லாம் சொல்லுவா. முகத்தில் பார்த்தா படுபாவிகளை எப்படா இறங்குவேன், ஃப்ளைட் எப்படாப்பா முகத்தை பார்த்தாலே தெரியும். பாவம் காத்தாலேருந்து ஓடிட்டு இருக்கோம் குழந்தைகள். நம்ம நினச்சிருக்கோம் ஃப்ளைட்டில் போகிறது ஜாலி, ஃப்ளைட்டில் போகிறது ஜாலியாக இல்லையான்னு போனால் தானே தெரியும். அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அதில். அவளுக்கு இது இக்கரைக்கு அக்கறை பச்சை, தூரத்து பச்சை, கண்ணுக்கு குளிர்ச்சி, எல்லாம் பாசி பிடிச்ச பச்சை. பகவானை தவிர மற்ற எல்லாம் பாசி பிடிச்ச பச்சை, காலை வச்சா கீழே தள்ளி விடுற பச்சை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஹா ஓன்னு நினைக்கிறோம், ஒன்றும் கிடையாது. எல்லாம் காரில் போகிறான், அதில் போகிறான், எவ்வளோ டென்ஷன். ஏசியில் காரில் போகிறான், ஏசியில் போகிறான், ஏசியில் இருக்கிறதுனால ஆத்மா சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. உடம்புக்கு வேணால் சௌகரியங்கள் இருக்கலாம், அவ்வளோதான். உடம்புக்கு இருக்க சௌகரியங்கள் கிடச்சுட்டா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. உடம்பு சௌகரியங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளோடு கரைக்கிறது, அவ்வளோதான். ஏதோ ஓடின்னு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஆழ்வார் சொல்றார், அட்லீஸ்ட் அடுத்த வாழ்க்காக கொஞ்சம் சிரித்து சாதாரணமாக பேசலாம் இல்லையா? வாயிலோர் இன்சொல் இல்லை. வாயில் ஒரு நல்ல வார்த்தை, எப்படி இருக்கள், சௌக்கியமா, நன்னா இருக்கு, பொய்யாவது ஒரு பொய்யாவது பேசலாமே. அது நல்ல விஷயங்களை பேசுறது இல்லையா? வாயில் ஓர் இன்சொல் இல்லை. சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா. கோபம் வந்துடுத்து யார் மேலே பொறாமை, எவ்வளவு பொறாமை, பக்தியில் எவ்வளோ பொறாமை தெரியுமா இருக்குது. அது அதோட கஷ்டம். குரு எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கார். யாரோ ஒருத்தரை கொண்டாடிட்டார், நம்மளை கொண்டாடலாம் அப்படி வரும். அது குரு மேலேயே கோபம் வரும். அது குருவாகவும் இருந்து சொல்கிறேன், சிஷ்யனாகவும் இருந்து சொல்கிறேன். நிறைய பேர் இப்படி முகத்தை மாற்றுவான், ரைட்டு பொறாமை. நிறைய பேருக்கு தன்னுடைய குரு விட்டு அடுத்தவா குருக்கு கூட்டம் வந்தால் பொறாமை வந்துடும். பைத்தியகாரத்தனம், முட்டாள்தனம், அவசியமே கிடையாது. எத்தனையோ திவ்ய தேசங்களில் ஆள் போகிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கா, அச்சோன்னு அதுக்கு வருத்தப்படணும். கூட்டம் சேர்றதே, கூட்டம் சேரலையே, இந்த குரு வசதியா அந்த குரு வசதியா. எல்லா குருவும் நீங்கள் நன்னா இருக்குன்னு மட்டும்தான் சொல்கிறோம். இல்லை எங்கள் குரு வசதினா நீங்கள் வச்சுக்கோங்க, அவா குரு வசதினா அவள் வச்சுக்கிட்டோம். இல்லை இந்த குரு வசதியா அந்த குரு வசதியா, கடைசியில் 2 குருவும் கேவலமாகிடும். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுடலாம். உண்மை தான். எங்கள் குரு வசதி, அவா குரு வசதி, அவருக்கு ஒன்றும் தெரியாது, எங்கள் குருக்கு இப்படி சொல்லுவார் அப்படி சொல்லுவார். கடைசியில் 2 குருவும் இன்னும் ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். உண்மை தான். இவா சண்டை போட்டு தன் குருவை இறக்குறா, அவா சண்டை போட்டு அவா குருவை அப்படி இறக்கின்னு இருக்கா. உண்மை அதுதான். 2 குருவும் சொல்கிறது பகவத் விஷயங்கள். 2 குரு நான் பொதுவாக சொன்னவனே, 2 குரு எனக்கும் யாருக்கும் நினச்சிடக்கூடாது. சாதாரணமாக சொல்கிறேன், லோகத்தில் பல இடங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள். பக்தியில் நிறைய பொறாமை, எதெல்லாம் பக்தி இருந்தும் மனசில் தூய்மை இல்லை. ஆழ்வார் சொல்றார், பக்தி இருந்து கோவிலுக்கு போகிறேன் எல்லாம் ஆனால் மனசில் ஒரு தூய்மை இல்லை. யாராவது கோவில் என்ன உறக்க கத்திப்பான்னா, சரி நம்மளும் பாடலாம், நம்மளும் பாடணும், நம்மளும் பாடணும், நம்மளும் பாடணும், அப்படி இருந்தால் அது பக்தி இல்லை. அவள் ஆக நோனா நன்னா பாடுறேன்னு யாராவது சொல்லிட்டா நம்மளும் போட்டி போட்டுண்டு அழகா குயில் பாடுறதேன்னு காகம் சொல்ல உடனே கழுத நானும் ஃபஸ்ட் கிளாஸாக பாடுவேன்னு ஆரம்பிச்சதுன்னா சும்மா இருந்தாலும் அடி கிடைக்காமல் போகும். பாடுறேன்னு ஆரம்பிச்சதுன்னா கஷ்டம். அதனால் எந்த பொறாமையே ஒரு துர்குணம். எவ்வளோ விஷயங்களில் பொறாமை வருது. கோவிலில் போய் எவ்வளோ பொறாமை வருது. நமக்கு முன்னாடி யாரா போயிட்டான்னா அவ்வளோதான், அவ்வளோதான், ஃபிட்டாக கிழிச்சு போட்டு போட்டு அவ்வளோதான் நான் நின்றுருக்கேன், என்ன நினச்சின்னு இருக்கான்னு வருது.
மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொலில்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீ விழி விழிவன் வாழா. ஒரு கோபம் வந்துடுத்தா நம்ம சுயரூபம் தெரிஞ்சு போயிடும். ஒரு கோபம் வந்துடுத்து நமக்கு வேண்டாத நடந்து போயிடுத்து இல்லை யாராவது நம்மளை படுத்திட்டான்னா அப்போ வருது பாருங்க, அதுதான் நமக்கு சுயரூபம். என்ன நினச்சின்னு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த சமயத்தில் நீங்கள் கண்ணாடியை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருப்பேன். அப்போ உலகத்தின் 7 அதிசயங்கள் 8 அதிசயங்கள்லாம் ஒன்றும் இல்லை, 9 10 15 55 வரைக்கும் நீங்கள் தான் அதிசயமே. முகத்தை இவ்வளவு கேவலமாக இருக்கா முகம்னு அப்போ தான் தெரியும். நாடி நரம்புகள்லாம் வெடிச்சு தெரிச்சுண்டு. அதே நரசிம்மர் கோபத்தில் கூட அழகு, கோபத்தில் கூட அழகு நரசிம்மர். சிவபெருமான் காமனை தகிக்கிறார், அப்போ கூட அழகாத்தான் இருக்கார். பொறாமையினால் பண்ணலை வாழலாம். நன்னா ஞாபகம், பொறாமையினால் வரக்கூடிய கோபம். எவ்வளவு வார்த்தைகள், சுடு வார்த்தைகள், கேட்பார் செவி சுடும் ஈயத்தை காய்ச்சி ஊத்துறோம். பல சந்தர்ப்பங்களில் பொறாமையில் இஷ்டத்துக்கு பேசிடுறோம். புது சபையா யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், குழந்தையா பெரியவாள், எத்தனை பேர் வயசானவாகிட்ட சுடுசொல் பேசுகிறா தெரியுமா? பெரிய பாபம், பெரிய பாபம். எத்தனையோ வயசானவன் மறந்து போயிடுறா, சொன்னது எத்தனை வாட்டி சொல்லி தொலை, அறிவில்லையா அவங்களுக்குன்றா. யாரை பார்த்து யார் கேட்குறது? இதுக்கு அறிவு வேணும்னு கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தை சேர்த்ததே அந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி தான். அவளை பார்த்து அறிவே இல்லையா, படுத்தி எடுக்கிறேன்றோம். நம்ம படுத்தின பாட்டை விட அவள் படுத்துறது ஒன்றுமே கிடையாது. தீயினால் ரொம்ப நொந்து சொல்கிறார் ஆழ்வார். வரவாளெல்லாம் திட்டுறேன்ப்பா, பொறாமையில் கண்ணா பின்னான்னு திட்டுறேன்ப்பா, எல்லாரையும் திட்டுறேன்ப்பா, நல்ல வார்த்தைகள் பேசுறது இல்லைப்பா. சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா, புனத்துழாய் மாலையானே பொன்னி சூழ் திருவரங்க. இவ்வளோ மோசமானவன் நான் நல்லவன் இல்லை, ஆனால் ரொம்ப கெட்டவன். நான் ரொம்ப 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 கெட்டவன்பா. மனசில் தூய்மை இல்லை, வாயில் நல்ல வார்த்தை இல்லை, கோவம் வந்து அவளை கேவலமாக பேசுகிறேன். புனத்துழாய் மாலையானே பொன்னி சூழ் திருவரங்கா. நீ அழகா மாலையெல்லாம், நீ குண சம்பன்னன்பா, நீ அழகாக மாலையெல்லாம் போட்டுண்டு இந்த காவேரி நதிக்கடல் அழகாக படுத்துட்டுருக்கா. புனத்துழாய் மாலையானே, புனத்துழாய், புனம்னா நிலம். அந்த நிலத்தில் ஒரு துளசி செடி இருக்குது, இப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி இந்த துளசியை எடுத்துட்டு அழகாக பெருமாளுக்கு ஒரு மாலை கட்டி அவர் மேலே போட்டோம்னா அப்போ கூட இந்த துளசி ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். ஏன்னா நிலத்தில் இருந்தால் அதுக்கு என்ன கிடைக்குமோ அந்த சுகம் பெருமாள் திருமேனியில் கிடைக்கிறான். புனத்துழாய் மாலையானே. அப்போ ஒரு துளசிக்கு கூட அதனுடைய சுகம் மாறாதபடி சௌக்கியமாக வச்சுருக்க. ஏ பிரபோ புனத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா, எனக்கு இனி கதி என் சொல்லாய் என்னை ஆளுடைய கோவில். நான் அவ்வளோ மோசமானவன், நல்லவன் இல்லை, ஆனாலும் எனக்கு வேற கதி இல்லை. உன்கிட்ட வரதுக்கு அருகதை கிடையாது. ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடி அடைந்தேன். இந்த பாசுரம் இல்லை, பெரியாழ்வார் பாசுரம். இப்போ டக்குன்னு ஒன்று பேப்பரை பார்க்குறேன். ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடி அடைந்தேன். உன் திருவடியில் விழறதுக்கான ஒரு அதிகாரமும் ஒரு அருகதையும் எனக்கு கிடையாதுப்பா, ஆனாலும் உன்னை விட்டால் வேற கதி கிடையாதுப்பா, அதனாலே உன்னடி அடைந்தேன். அதே தான் ஆழ்வார் சொல்றார். இவ்வளோ மோசமானவன் நான், நல்லவன் கிடையாது, மனசு நல்லா இல்லை, வார்த்தைகள் ரொம்ப மோசமாக இருக்குது, கோபம் வந்தால் கண்ணா பின்னான்னு பேசுகிறேன், பொறாமை இருக்குது, அகம்பாவம் இருக்குது, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். எல்லாருக்கும் தோணி போய்டுறது நான் பக்தியில் பெரியவன். அவசியமே இல்லை. காஞ்சி பரமாச்சாரியா வினய சிகாமணி, ரொம்ப வினயம், அலட்டிக்கவே மாட்டார், சாதாரணமாக பழகுவார், ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப ரொம்ப சாதாரணமாக பழகுவார் சுவாமி எல்லார்கிட்டையும். காஞ்சி பரமாச்சாரியா நாஸ்திகவாதிகள்லாம் கூட பரமாச்சாரியர் மதிச்சுட்டு இருந்தா. தெய்வம் ஆகாது பல பேருக்கு தமிழ்நாட்டில், ஆனால் பரமாச்சாரியார் எல்லாருக்கும் ஆகும். அவ்வளோ பெரிய ஒரு பரமாச்சாரியா. தமிழில் சந்தேகம் வந்தால் பரமாச்சாரியர் கேட்பா. பெரிய பெரிய தமிழ் புலவர்கள்லாம் கூட பரமாச்சாரியாருக்கு விரோதி அப்படின்னு ஒரு ஆளை காட்ட முடியாது. ஏன்னா எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவார். அவர் அப்படியே மெட்ராஸ்க்குலாம் வந்தப்போ ஒரு சமயம் ஏர்போர்ட் போயிருக்கார் பரமாச்சாரியர். எவ்வளோ பெரியவர்ன்றதுக்கு சொல்கிறேன். ஏர்போர்ட் அப்படியே காலர் வாக்கிங் போக ஏர்போர்ட் பக்கம் போயிருக்கார். அப்போ உடனே அந்த அதிகாரிகள்லாம் வாங்கோ சுவாமி ஏர்போர்ட்டை பாருங்கோ அப்படின்னு இருக்கார். உடனே சுவாமி போனார். கூட வந்தவெல்லாம் நீங்களாம் நில்லுங்கோ, இதெல்லாம் செக்யூரிட்டி ஏரியா, எல்லோரும் வரப்பட. சுவாமி சொல்கிறார். ஐஷன் போன அசந்து போயிட்டா. இவாளெல்லாம் எப்படி சுவாமி கிட்ட எப்படி சொல்லி அவளை நிறுத்தி வைக்கிறது, சொல்லலாமா வேண்டாமான்னு அந்த விமான நிலைய அதிகாரிகள் யோசனை பண்ணுற சமயத்தில் சுவாமி சொல்லிட்டார், யாரும் வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன்னுட்டார். அழகாக போயாச்சு. சுவாமி அப்படி ஃப்ளைட்லாம் ஐஷன் போய் காட்டுறார். ஒரு புஷ்ப விமானமே தெரியும், சாதா ஃப்ளைட்டை கொண்டு போய் காட்டுறா. அப்போ சுவாமியோட ஒரே ஒரு பர்சனல் செக்ரட்டரி மட்டும் ஒருத்தன் வந்தார். அவர் குஷியாகி டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டார். சுவாமி ஒரு முறைச்சார் அவரை. என்னப்பா அது, சட்டத்திட்டங்கள் தெரிய வேண்டாமா, அவ்வளோ ஹை செக்யூரிட்டி ஜோன் சொல்லியிருக்கா இல்லையா,
இப்படி ஃபோட்டோ எடுத்தேன்னா இந்த விஷயங்கள்லாம் வெளில தெரிஞ்சால் நாட்டுக்கு ஒரு கஷ்டம் வந்துடாதா? தீவிரவாதிகளால் அப்போல்லாம் தீவிரவாதிகள் பிரச்சனையே கிடையாது. அந்த காலகட்டத்திலேயே சுவாமி சொன்னார், இப்படிலாம் பண்ணாது, முதல்ல அந்த கேமராலேருந்து ஃபிலிமை கழட்டி அவர்கிட்ட கொடுத்துருன்னுட்டார். அப்போ என்ன இருக்கணும் பாருங்க, அவ்வளவு பெரிய ஒரு நிதானம். அந்த சட்டத்திட்டங்கள் மாறாதபடி. இவர் பெரியவர் தானே, இவர் சொன்னால் தமிழ்நாடே கேட்கும். ஃபாரினில் இருக்க ராணிகள் வரைக்கும் இவரை வந்து பார்த்து பேசின்னு இருக்கா. பெரிய பெரிய பிரதான் மந்திரிகள்லாம் இவர் முன்னாடி கைகட்டி வாய் பற்றி நிற்பா. அப்பேற்பட்டவர் அந்த சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கிறார் அப்படின்னா ஸ்வயம் பிரம்மஸ்வரூபி. அவ்வளவு தூரம் அலட்டிக்கவே மாட்டார். நிதானமாக நிறுத்தி அவ்வளவு அழகா கோச்சுண்டா கூட அது ஒரு அழகு இருக்கும், ஒரு நிதானம் இருக்கும். எல்லார்கிட்டையும் அவ்வளோ அழகாக எல்லாரும் ஞாபகம் வச்சு பேர் வரைக்கும் ஞாபகம் வச்சுன்னு சொல்லுவார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் ஒருத்தர் சுவாமிகிட்ட போய் பார்த்தார். சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவர் சுவாமிக்கு இந்த கம்ப்யூட்டர்லாம் என்ன தெரிய போகிறதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் இப்படியெல்லாம் சொன்னார். ஓ, ஐடியில் இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானேப்பா, ஏன் இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னுட்டார். அவர் பயந்து போயிட்டார். சுவாமிக்கு என்ன புரிய போகிறதுன்னு சொல்லி அவருக்கு நல்ல தமிழ் வார்த்தையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு, இந்த மாதிரி அந்த கணினிக்கு நான் காகிதம் இடும் வேலையெல்லாம், காகிதத்தில் அதற்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இறக்குமதி செய்யணும். ஓ, ப்ரோக்ராம் அனலிஸ்ட், அவ்வளோதானே, அதுக்கே எந்த பாடுபடுத்துகிறேன்னு விட்டார். பயந்து போயிட்டார். பயந்து போயாச்சு நிறைய பேர். ஆனால் அவ்வளோ சிம்பிளாக பழகுவார். ரொம்ப பெரிய விஷயம் நன்னா தெரிஞ்சவர். ஒருத்தர் ஒரு பெரிய இங்கிலீஷ் புலவர். நம்ம ஊரால் எப்பவுமே இந்த இங்கிலீஷ் ஒரு பைத்தியம் இருக்குது பாருங்க, பெரிய கஷ்டம். அவர் பெரிய இங்கிலீஷ் பைத்தியம். அந்த இங்கிலீஷ் பைத்தியம் அழகாக சுவாமி கிட்ட போனார். அவர் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறவெல்லாம் வெளியூர்லேயும் வந்திருக்கா, மொழிகளை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது சரி வா சுவாமியை பார்க்கணும் அழிச்சு வந்துவிட்டார். அவர் சும்மா இல்லாமல் பரமாச்சாரிட்ட போயிட்டு அவ்வளோ அழகாக ரிசர்ச் பண்ணியிருக்கா. நம்ம பாஷைகளில் ஒன்றுமே கிடையாது, இங்கிலீஷ்காரன் நாலேஜ் இஸ் சம்திங் கிரேட் ஃபேபுலஸ் அப்படிலான்னார். சுவாமி வாஸ்தவம் தான்ப்பா, நம்மெல்லாம் மோரை பாலையே ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவன் புத்திசாலி பாரு, பட்டர் கூட ஒரு மில்கை போட்டு மோரை பால் ஆக்கிட்டான் பாத்தியா அப்படின்னு விட்டார். பட்டர் மில்க், மோரை பாலாக்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பட்டர் மில்க்குன்னு அவன். பட்டர் கூட ஒரு மில்கை போட்டு மோரை பாலாக்கிட்டான் பாத்தியா, இங்கிலீஷ்காரன் தான்ப்பா அப்படின்னு விட்டார். முகம் செத்து போயிடுத்து இருக்கு. உடனே கூட வந்தவா என்னன்னு கேட்டால் அந்த மாதிரி விஷயம். வாவ், இது வரைக்கும் நம்ம யோசிக்கவே இல்லை இந்த ஒரு விஷயத்தை. அவள் ஏற்கனவே பாஷை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. பல ஊர்களில் போய் பல பாஷைகளை ஆராய்ச்சி பண்ணுறவாளுக்கு அது இங்கிலீஷை பிராதான்யமாக பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காளாம். வாஸ்தவம் தானே, அது மோர் தானே, அதையும் பட்டர் மில்க்குன்னு சொல்லணும், என்ன அவசியம் இருக்குது? நமக்கு இவ்வளோ அழகாக இந்த பதார்த்தத்துக்கு இந்த பெயர்னு ஒரு தெளிவு இருக்குது பாருங்க. இந்த பட்டர் மில்க்குன்னு ஏதாவது லிஸ்ட் எழுதும்போது போடும்போது பட்டர் கமா மில்க்கும் போடணும். இல்லாட்டி பட்டர் மில்க்குன்னு போட்டால் மோர் வாங்கிட்டு கொடுத்துருவா. பட்டர் கமா மில்க்குன்னு போட்டால் வெண்ணையும் பாலும்னு வாங்கிட்டு வருவோம். நம்ம பாஷை அப்படி இல்லை, தெளிவாக இது மோர், இது தயிர், நீர்மோர், அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது தான் நீர்மோர். எல்லாத்துக்கும் ஒரு அழகு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அந்த காம்பீரியத்தை விட்டு கொடுக்காம அவளுடைய மனசு வேதனைப்படாதபடி அந்த குணங்கள்லாம் எனக்கு இல்லையேப்பா. ஆழ்வார் சொல்றார், மனத்தில் ஒரு தூய்மை இல்லை, வாயில் ஒரு இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவெளி வெளிவன் வாழா புனத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கு இனி கதி என் சொல்லாய் என்னை ஆளுடைய கோவே. என்னை காப்பாற்ற வேண்டியவன் நீதானேப்பா, வேற யாரும் ரட்சகன் இல்லையேப்பா. என்னை ஆளுடைய கோவே, என்னுடைய ராஜா நீதானே. அப்பா ஏ ரங்கராஜா, ஏ நடராஜா, இந்த பகவான ராஜான்னு அழைக்கிற ஒரு விஷயத்தை சம்பிரதாயத்தை கொண்டு வந்ததே சனாதனமான ஹிந்து தர்மம் தான். இன்னைக்கு என்னடா ராஜான்ற வார்த்தை நம்மளோட தினம் தோணி போயிடுது உங்களுக்குலாம். அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நடராஜா, ரங்கராஜா, வரதராஜா, எத்தனை ராஜா நான் சொல்லட்டும்? நிறைய ராஜாக்கள் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆண்டவர் எல்லாம் நம்ம சொன்ன வார்த்தை தான். எல்லாம் ஆண்டவராக இருக்கட்டும், இறைவனாக இருக்கட்டும், பகவானாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், தேவனாக இருக்கட்டும், எல்லாம் சனாதனமான இந்து தர்மத்தில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் லிஸ்ட்டு போட்டு சொன்ன வார்த்தை. எத்தனை இடங்கள் ஆண்டவா 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 ஆண்டவான்னு கதறா. இன்றைக்கி நம்ம ஆண்டவரே அப்படின்னா நம்மளதுல நினச்சிக்கலாம். ஆண்டவரே, அவள் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்களைத்தான். எவன் ஆள்பவனோ அவன் தான் ஆண்டவன், அவன் தான் ஆள்பவன். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நன்னா தெரிஞ்சுக்கோங்க, பாஷையை நன்னா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் நம்முடைய பாஷை, உரமுடைய பாஷை, வீரமுடைய பாஷை. ஆழ்வார் சொல்றார், என்னை ஆளுடைய கோவே, கோனா ராஜா, என்னை ஆளக்கூடிய ராஜாவே, ஏ ரங்கப்பா, அப்பா. எத்தனை இடங்கள்ல பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், என்னப்பன், ஒப்பிலா அப்பன். சுவாமியை அப்பான்னு கூப்பிடுறதும் நம்ம ஆரம்பிச்சு வச்சது தான். பகவான் அப்பான்னு கூப்பிடுவோம் நமக்கு வரும், ஐயனேன்னு கூப்பிடுறது நம்ம வரும், தாயும் ஆனவர்னு சொல்றதுக்கும் நமக்கு வரும், தாயுமானவர் தந்தையுமானவர் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் அப்பான்னு பகவானை
அவ்வளோ அழகாக கூப்பிடுறதே நாம தான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நன்னா புரிஞ்சுக்கணும் பகவத் விஷயத்தை. இவர் என்னை ஆளுடைய கோவே, எனக்கு இனி கதி என் சொல்லாய், என்னை ஆளுடைய கோவே, எனக்கு கிருபை பண்ணுப்பா, நான் சரியில்லை, நான் நல்லவன் இல்லை, ஆனாலும் நீ கிருபை பண்ணணும், உனக்கு அந்த அருகதை உண்டு, ஏன்னா நீ என்னுடைய ராஜன், நீ பரலோக சாம்ராஜ்யத்தினுடைய ஒரே ராஜன், அன்றும் இன்றும் என்றும் ஒரே ராஜன், ஒரே ஒரு ராஜன் தான். அது சைவ சித்தாந்தமாக இருந்தால் நடராஜன், வைஷ்ணவ சித்தாந்தமாக இருந்தால் ரங்கராஜன், வேறு எவனும் ராஜா கிடையாது, வேறு யாரும் ராஜான்னு சொல்லவே முடியாது. அறுபடை வீட்டுக்கு முருகன் ராஜன், இவ்வளவுதான், வேற யாரும் லோகத்தில் ராஜாவே கிடையாது. 14 லோகங்களுக்கும் இவர்கள் தான் ராஜாக்கள். என்னை ஆளுடைய கோவே, எனக்கு இனி கதி என் சொல்லா, என்னை ஆளுடைய கோவே. உடனே பெருமாள் பார்த்தாராம், சரிடா வேறுதானோ, வேற என்ன இருக்கு, அது சொல்ல திருப்பி லிஸ்ட் போடுறார். தவத்துளார் தம்மில் அல்லேன், தனம் படைத்தாரில் அல்லேன், உவர்த்த நீர் போல எந்தன் உற்றவர்க்கு ஒன்றும் அல்லேன், துவர்த்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானேன், அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமா நகருளானே. சமயத்தை சில பேர் தவம் பண்ணிட்டு இருப்பா, பாதியில் விட்டுருப்பா, அதனால இவர் முன்னாடி தவம் பண்ணிட்டு இருந்தார். அந்த கோஷ்டியும் இல்லை. தவத்துளார் தம்மில் அல்லேன். இப்போ இரண்யகசிபுலாம் தவம் பண்ணுறான், விஷ்ணுவை அழிக்கணும்னு ஒரு தவம், அதாவது ஏதோ ஒரு தவம் பண்ணாலே அந்த மாதிரி ஒரு தவம் கூட நான் பண்ணலை. தவத்துளார் தம்மில் அல்லேன். சில பேர் நிறைய பணம் இருக்கும், பணம் இருந்தால் என்னடா பிரயோஜனம்னா பகவத் விஷய காரியங்களுக்கு கைங்கரியங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். திருமங்கை ஆழ்வாரெல்லாம் கொள்ளையடிச்சு ததி ஆராதனம், ததி ஆராதனம்னா அடியவர்களை ஆராதிக்கிறதுன்னு அர்த்தம். அன்னதானம் இதெல்லாம் பண்ணுறா. நிறைய பேர் பார்க்கலாம், இந்த இன்கம் டேக்ஸ் ரைடுக்காகவே நிறைய கோவில்களில் கைங்கரியம் பண்ணுவாள். அதுவே எங்களுக்கு சந்தோஷம், பரவாயில்ல, ஏதோ ஒன்றுக்கு இப்படி பண்ணால் புண்ணியம்னு தெரியறதே. ஒரு பக்கம் பாவம் பண்ணால் இன்னொரு பக்கம் புண்ணியம்னு வரதே. இந்த புண்ணியத்தினாலே புத்தி மாறட்டும், நல்ல சிந்தனைகள் வரட்டும். நிறைய அது முக்கால்வாசி திருப்பதி பெருமாள் வரதெல்லாம் கள்ளப்பணம் தான், நிச்சயமாக தெரியும். 99% கள்ளப்பணம் தான் வருது. இந்த கள்ளப்பணம் எல்லாம் திரும்பி பாகவதாளுக்கு அழகாக பண்ணி பகவான் அவளுடைய பாவத்தை குறைக்கிறான். அத்தனை வசதி. அதனால் நான் தனம் படைத்தாரில் அல்லேன். நல்ல தனம் இருந்து அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஏதான புண்ணிய காரியங்கள் பண்ணால், என்கிட்ட தனமும் கிடையாது, ஒத்த பைசா கிடையாது. சரி, பைசா தான் இல்லை, தவம் இருக்கான்னா தவம்லாம் பண்ணுறதே கிடையாது. டிவியை தவமாக பார்த்துட்டு இருக்கோம், தவம் கடந்து தவம் இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பார்த்துடணும், 7லேருந்து 7:30 யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, யாரும் பேசப்படாது. நான் பார்க்குற ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான். இது ஒரு பெரிய தவமா, இது ஒரு பெரிய பெருமையா? நான் போகிறது ஒரு கோவில் தான் சொன்னால் பெருமை, நான் சொல்கிறது ஒரு நாமம் சொன்னால் ஒரு பெருமை, நான் ஒரே ஒரு ப்ரோக்ராம், இதெல்லாம் பெருமை. ஆழ்வார் சொல்ல, எனக்கு பகவத் தியானம்னு ஒரு தவம் இல்லை. தவத்துளார் தம்மிலல்லேன், தனம் படைத்தாரில் அல்லேன். சரி, பகவத் கைங்கரியம் பண்ணுறதுக்கான தனம் இருக்கா? ஏதோ கெட்ட வேலை சம்பாதிச்சது பகவத் தியானம் பண்ணி பகவத் அனுபவம் யூஸ் பண்ணுறானா? அதுவும் இல்லை. தனம் படைத்தாரில் அல்லேன், உவர்த்த நீர் போல எந்தன் உற்றவர்க்கு ஒன்றும் அல்லேன். சரி, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், பந்துக்கள், சொந்தங்கள், இவாளுக்காவது பிரயோஜனம் இருக்காளா? அவளுக்கு இவரை கண்ட ஆகலை. ஆனால் கெட்ட காரியமே பண்ணிட்டு இருக்கா, ஊர் முழுக்க கெட்ட பேர். அவளை எங்கள் சொந்தக்காரா, எங்கள் ஒன்று விட்ட மாமா சொல்லுவோமா, சொந்த மாமாவாக இருந்தால் எனக்கு யாரும் தெரியாதுன்னுடுவோம். யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. சொந்த பந்தங்களுக்காவது ஒரு பிரயோஜனம் இருந்தால் சரி, அவளுக்கு ஏதோ ஒரு நல்லவர், அவருக்கு பிழைக்க தெரியாது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, பக்தியெல்லாம் கிடையாது, தனமெல்லாம் கிடையாது, ஆனால் நம்ம ஒரு வேலை சொன்னால் ஒழுங்காக செய்வார்னு கூட இருக்கிறவாளுக்காவது ஒரு பிரயோஜனம் உண்டா? அதுவும் இல்லை. இன்றைக்கி எத்தனையோ அரசியல்வாதிகள்லாம் தொண்டர்கள் இருக்கா, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அட்லீஸ்ட் அவளுக்காக பிரயோஜனம் இல்லை, உப்பையரை நீக்கிறனின்னு போயின்னு இருக்காளே, அவள் குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் சொல்கிறார், அந்த மாதிரி கூட இருக்கிறவாளுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டா? அதுவும் இல்லை. என்னுடைய சொந்தக்கார ஆளு கூட நான் வேண்டாம். உவர்த்த நீர் போல, எப்படின்னா முகத்தில் கொண்டு அப்படி உப்பு தண்ணியை தெளிச்சா எப்படி கண்ணெல்லாம் அப்படி கரிஞ்சு விடனா அப்படின்னுவோமே, அதுபோல் என் பந்துக்களுக்கு கூட என்னை பிடிக்கல. என்கிட்ட தவம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கூட என்ன ஆகலை. ஆக மொத்தத்தை ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. யாருக்கும் நான் வேண்டாதவன், ஒருத்தர் கூட நான் வேண்டியவன் இல்லை, எல்லாருக்கும் வேண்டாதவன் ஆயாச்சு. துவர்த்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானேன். சரி, சில பேர்லாம் உலகத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் இந்த பெண்கள், வேசிகள் இவாளோட அலைஞ்சின்னு இருப்பா, அவளுக்கு பணம் கொடுத்துட்டு அவளோட சுகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பா, காம சுகத்தை. அவளுக்காவது சரி நிறைய பணம் கொடுக்குறான்னு ஒரு பிரீத்தி இருக்கா? அதுவும் கிடையாது. அவாக்கிட்டே ஏமாத்து.
அவளையும் ஏமாத்தின்னு இருக்கு. அதனால் யாருக்குமே, அதாவது சம்மந்தமே இல்லாதவர்களுக்கு கூட என்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. யாருக்கும் பிரயோஜனம் இல்லைப்பா. உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை, பந்துக்களுக்கு பிரயோஜனம் இல்லை, முன்ன பின்ன சம்மந்தம் இல்லாத பிரயோஜனம் இல்லை. அப்புறம் எதுக்கு நான் பிறந்தேன்? அவத்தமே பிறவி தந்தாய். இப்போ ஒரு மரம் இருக்குது இங்கே, அழகாக நிற்கிறது, வெயில்லையும் மழையிலையும் காத்துன்னு எல்லா சத்சங்கத்தையும் கேட்டுன்னு ஜம்முன்னு நிற்கிறது. துவாரபாலகர்கள் மாதிரி 2 வேப்ப மரம் நின்றுருக்கு. அது பாட்டுக்கு அழகாக காற்று வீசுறது, பூ பூக்கிறது, கீழே விழறது. ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி ஏதான ஒரு பிரயோஜனமாக அது கோவிலில் இருக்குது, வேப்பமரமாக இருக்குது, சத்சங்கம் கேட்கறது, இவ்வளோ நன்மைகள் இருக்க, இந்த ஒரு நன்மை கூட எனக்கு இல்லையேப்பா. ஏதான ஒரு அட்லீஸ்ட் மாடாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் இப்படி கோவில் சம்மந்தமாக இருந்தால் கோவில் மாடு, கோவில் காளை, அப்படி கோவிலில் இருக்க பூனைக்குட்டி. சமயத்தில் கோவில் நிறைய பூனைகளாக இருக்கும், அது கோவிலில் இருக்க பூனைக்குட்டி கர்ப்பகிரகத்தில் ஓடி விளையாண்டுருக்கு. அந்த மாதிரி எதுக்கும் லாய்க்கு இல்லை. லௌகீகமாகவும் பிரயோஜனம் இல்லை, ஆன்மீகமாகவும் பிரயோஜனம் இல்லை. அவத்தமே பிறவி தந்தா. எனக்கு என்னத்துக்கு மனுஷ ஜென்மா? யாருக்காவது ஒரு பிரயோஜனம் எனக்கு இல்லை, உனக்கு இல்லை, பந்துக்களுக்கு இல்லை, உலகத்துக்கு இல்லை. நான் என்னத்துக்கு எல்லாருக்கும் ஒரு பாரமா? அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமா நகருளானே. அவத்தமாக ஒரு பிறவியை கொடுத்துட்டு, ரங்கா நீ பண்ண பெரிய தப்பு, எனக்கு ஜென்மா கொடுத்தது தான், நான் யூஸ்லெஸ் ஃபெலோ, நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அவத்தமே பிறவி தந்தாய். என்ன பாவம் பார்த்துக்கோங்க. நம்ம சொல்கிறோம், நான் அவளை எவ்வளோ தூக்கி விட்டுருக்கேன்னு தெரியுமா, நான் அவளுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கேன், ஒன்றும் நன்றி கெட்ட ஜனங்கள்னு. என்னமோ நம்ம தான் அவளை அப்படியே பிறந்ததுலேயும் தாங்கிட்டு இருக்கா மாதிரி. எல்லாரும் நம்ம பெருமையை பேசுகிறோம், ஆழ்வார் தன்னுடைய சிறுமையை பேசுகிறார். இது ஒரு பெரிய குணம். நான் ரொம்ப மோசமானவன், நான் ரொம்ப கேவலமானவன், நான் ஒன்றும் இல்லாதவன், அதை பேசுகிறதையும் வினயத்தோடு பேசணும். அது ஒரு அகம்பாவமாக சில பேர் பேசுவோம். அடியேன்னு, சில பேர் அடியேன்னு சொல்கிறது நமக்கு பயமாக இருக்கும், அடிக்க வராளோன்ற மாதிரி இருக்கும். அடியேன்னு சொல்கிறதுலையே ஒரு நயம் இருக்கணும். அடியன் 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 அடியன்வா. சில பேர்லாம் அடியன் 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 அப்படின்வா. ஜிஆர்கிட்டலாம் பார்த்தா பேசுறது என்னமோ அடியேன் தாசன்னுவா. கடைசியில் ஜிஆர்கே வேலையை கொடுத்துருவா. நான் பார்த்துருக்கேன் பல பேர், போயிருக்கேன் நிறைய வாட்டி. நான் பழைய பெரிய பெரிய மகாத்மாக்களை பார்க்குற பாக்கியம் உண்டு. எத்தனையோ பெரியவாள்லாம் அவ்வளவு கீழே இறங்கி பேசுவாள். ஆனால் சில பேர் அவள் தன்னை விட ஜிஆர் என்ன நம்பியிருக்காருன்றுவா. சில பேர் ஜிஆருக்கு லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் நான் தான்வா. ஆச்சரியமாக இருக்கு. அவள் எல்லாத்தையும் விட்டு பகவானே கத்தின்னு வந்திருக்கா. இவா எனக்கு ஜிஆருக்கு எல்லாம் நான் தான்வா. ஜிஆர் எல்லாம் எனக்கு சுவாமி தான் சொல்லிட்டு இருக்கார். இவன் எனக்கு அவருக்கு நான் தான் எல்லான்னுவா. கஷ்டம். அந்த மாதிரி அகம்பாவம் இல்லாதபடி நான் தண்டமாக இருக்கேன், நல்ல பக்தி வரணும், நல்ல தைரியம் வரணும், நல்ல புத்தி வரணும், நல்ல ஞானம் வரணும், நல்ல நாம சங்கீர்த்தம் வரணும். ஹே ரங்கா, என்னுடைய பிறவி இவ்வளோ நாள் வீணாக போயிடுது, இனிமேலாவது உருப்படணும், அதற்குரிய ஒரு கிருபையை நீ பண்ணு. அந்த மாதிரி பாசுரங்கள். நீ முதல்ல அந்த 5 பாசுரங்கள் முழுக்க தன்னிடத்தில் ஒரு நன்மை இல்லைன்னு பேசின பாசுரங்கள். அந்த ஊரிலேன் காணி இல்லைன்னு வரைக்கும் என்னிடத்தில் ஒரு நன்மை இல்லைன்னு பேசின பாசுரங்கள். இந்த மனத்தில் ஒரு தூய்மை 30, 31, 32 அப்படி பார்த்தோம்னா என்னிடத்தில் இவ்வளவு கெடுதல்கள் இருக்குது, நான் இவ்வளவு மோசமானவன்னு தன்னை பற்றி ஆழ்வார் நைச்சானுசந்தானம்னு சொல்லுவாள். பணிவினாலே சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்னும் மீதி விஷயங்கள் இருக்குது. 31 பாசுரம் ஆயிடுத்து. 14 பாசுரம் தான் பாக்கி. கேரண்டியாக முடிச்சிடும். நிறைய விஸ்தாரமாக சொல்லணும். ஓரளவுக்கு உங்களுக்கு திருமாலைனா ஒரு சாம்பிள் தான் நான் காட்டின்னு இருக்கேன். இன்னும் பூரணமாக சொல்லலை. ஆழ்வார்கள் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானப்படி அப்படியே சொல்லலை. அங்கங்கே விஷயங்கள் எடுத்து திருமாலையுடைய பிரபாவம் என்ன, இதனிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய பாடம் என்ன, நம்ம எப்படி திருந்தி இன்னும் நன்னா பக்தி பண்ணணும் அப்படின்னு நம்மெல்லாம் இன்னும் வசந்து வரத்துக்கான ஒரு வழி, இதுதான் வழி அப்படின்னு காட்டின்னு இருக்கேன். இன்னும் பூரணமாக இதை ஃபுல்லாக கரெக்டாக ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ண முறையில் நான் வியாக்கியானம் பண்ணலை, அந்த விளக்கம் சொல்லலை. அங்கங்கே சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலன்னா திருப்பி ஒரு 10 நாள் கதை சொல்லுவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மண்டலை ஏற்றாமல் விடமாட்டோம். அது திருமாலைக்கு அந்த பலம் உண்டு, ரங்கராஜனுக்கு அந்த பலம் உண்டு, வீண் போகாது. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா
कृष्ण राधे। जय सद्गुरु महाराज की। समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम। जय जानकी कांत स्मरणम। गोपिका जीवन स्मरणम। ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங் கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. जय श्री ताम्रभरणी माता की। जय श्री रंगनायकी समेत श्री रंगनाथ स्वामी की। जय बोलो श्री रंग दिव्य देशत के। जय बोलो श्री तोंडरडिपुड़ियाळ्वार की। जय बोलो श्री देवी भूदेवी समेत श्री वैकुंठपति स्वामी की। जय श्रीमती बागंबिरियाळ समेत शंकर रामेश्वर मूर्ति की। வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஜெய் போலோ வீர தீர சூர பாலாஞ்சனேய சுவாமிக்கு. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா. இன்னும் 2 நாள் இந்த இடத்துல இருக்குது. 22ஆம் தேதி வரைக்கும் திருமாலை திவ்ய பிரபந்தம். அப்புறம் 23ஆம் தேதி நம்ம மாரமங்கலத்தில் நரசிம்ம ஜெயந்தியை ஒட்டி அங்கே பிரவச்சனம் இருக்குது. அப்புறம் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ராஜீவ் நகர் தெற்கு முதல் தெரு வெங்கடேஸ்வரா ஸ்டோர் பக்கத்தில் ஸ்ரீமத் பாகவதம் சொல்ல போகிறோம். 7 நாளைக்கு பாகவத கதைகள் சொல்ல போகிறோம். எல்லாரும் அதுக்கும் கட்டாயம் கலந்துக்கோங்க. நோட்டீஸ் தருவாங்க, வாங்கிக்கோங்க. ராதே கிருஷ்ணா. அதனால் இன்னும் 1 வாரம் நான் திருமந்திர நகரில் தான் இருக்கேன். 31ஆம் தேதி வரைக்கும் திருமந்திர நகரம் தான். ராதே கிருஷ்ணா.